இப்போ பைபோலார் டிஸார்டர்னால் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அந்த நேம் டிஸ்கிரைப் பண்ண மாதிரியே பைபோலார், ஸோ இட் ஹேஸ் 2 poles. ஒரு போலில் வந்து இட் இஸ் அ டிப்ரெசிவ் எபிசோட், இன்னொரு போல் வந்து இட் இஸ் அ மேனிக் எபிசோட். ஸோ இந்த 2 எபிசோட்ஸும் ஒரு பர்சனுக்கு மாறி மாறி வரலாம். இல்லை ஒரு டிப்ரெசிவ் எபிசோட் ஃபாலோட் பை மல்டிபிள் மேனிக் எபிசோட்ஸ், இல்லை டிப்ரெசிவ் எபிசோடே இல்லாமல் வெறும் மேனிக் எபிசோட்ஸே ரெக்கரண்ட்டாக வரும்போது ஒரு மோர் தென் 2 வரும்போது we term him as a person suffering from bipolar disorder. ஸோ இதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? ஃபர்ஸ்ட் வந்து டிப்ரெசிவ் எபிசோட்ஸ்னால் என்னென்ன ஒரு சிம்டம்ஸ் இருக்கும் அந்த பர்சன்கிட்ட அப்படின்னு பார்த்தா, சேட் மூட், நாட் இன்ட்ரெஸ்டட் இன் ஒர்க்கிங் ஆர் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் ஸ்டடிங், நாட் டூயிங் வாட் இஸ் எக்ஸ்பெக்டட் ஆஃப் ஹிஸ் ஏஜ், அவரோட ஏஜுக்கு என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கணுமோ அதுலேருந்து கொஞ்சம் விட்ரானாக இருக்கிறது, இல்லை யார் கூடயும் சரியாக பேசாமல் இருக்கிறது, பர்சனல் கேர் அடிக்வட்டாக இல்லாமல் இருக்கிறது, ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸு, எதுலேயுமே ஒரு உந்துதல் இல்லை, நாட்டம் இல்லை, மோட்டிவேஷன் இல்லை. ஸோ இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக போனால் எதுக்கு நம்ம உயிரோடு இருக்கிறோம், சூசைடல் தாட்ஸ், நெகட்டிவ் தாட்ஸ், ஓவர் திங்கிங், ஸோ இது எல்லாமே வந்து இருக்கும் அந்த பர்சனுக்கு. அண்ட் ஃபேமிலியே பார்த்தாங்கன்னா தே கேன் சி அ டிஃப்ரென்ஸ். அதாவது முன்னாடி எல்லாத்தையும் ரெகுலராக பண்ணிகிட்டு இருந்தவன் ரொம்ப விட்ரானாக இருக்கான், ஒன்றும் பெருசாக பண்ண மாட்டேங்கிறான், ஏதோ மூட் அவுட் போல் அப்படிங்கிற மாதிரி தோன்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் பர்சன் இருப்பாங்க. ஸோ திஸ் இஸ் அ டிபிக்கல் டிப்ரெசிவ் எபிசோட் விச் வி see in patients with bipolar. பட் அடுத்த எண்ட் ஆஃப் த ஸ்பெக்ட்ரம் வந்து மேனிக் எபிசோட்ஸ். ஸோ மேனிக் எபிசோட்ஸ் வந்து இட் இஸ் தி கம்ப்ளீட் அதர் எக்ஸ்ட்ரீம். ஸோ மேனிக் எபிசோட்ஸில் ஒரு பர்சன் எப்படி இருப்பாங்க, எக்ஸசிவாக சேர்ஃபுல்லாக இருப்பாங்க, அதாவது காரணமே இல்லாமல் வந்து சிரிச்சிட்டு இருப்பாங்க, சின்ன சின்ன விஷயம் கூட அவங்கள ரொம்ப ஹாப்பி ஆக்கிடும். அண்ட் ரொம்ப போஸ்ட்ஃபுல்லாக இருப்பாங்க, ரொம்ப ஃப்ளாஷி கலர் ட்ரெஸ் போடுறது, ஓவர் க்ரூமிங், இவ்வளோலாம் முன்னாடி மேக்கப்பே போட மாட்டாங்க, இவ்வளோ நேரம்லாம் முன்னாடி க்ரூமிங்கில் ஸ்பெண்டே பண்ண மாட்டார் அப்படிங்கிற மாதிரி ஃபேமிலிக்கே அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். சம்டைம்ஸ் வந்து ரொம்ப அப்சர்ட் க்ரூமிங் அப்படிங்கிறது கூட இருக்கும், ஓவர் த போர்ட் போகிறது, யூனோ இம்ப்ராப்பர் கலர்ஸ் யூஸ் மேட்ச் பண்ணுறது, இல்லை இம்ப்ராப்பராக ட்ரெஸ் பண்ணுறது, கொஞ்சம் சிடக்டிவாக ட்ரெஸ் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் கூட இருக்கலாம். ஓவராக பேசுகிறது, ஏதாவது ஒரு பாயிண்ட் கேட்ட கேள்விக்கு ஒரு விஷயத்தில் ஆரம்பித்து எங்கெங்கேயோ கனெக்ட் பண்ணி கடைசியில் கேட்குறவங்களுக்கு ஒன்றுமே புரியாது, என்னடா நம்ம இது கேட்டோம் இவங்க எதையெல்லாம் பேசுகிறாங்க, சம்மந்தமே இல்லாமல் பேசிகிட்டு இருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி தோணும். ஸோ அது ஒரு ஃப்ளைட் ஆஃப் ஐடியாஸ் அப்படின்னு சொல்லுவோம். மல்டிபிள், எனக்கு இது தெரியும் அது தெரியும், நிறைய நியூ ஐடியாஸ் கொடுக்குறது. பட் அந்த ஐடியாஸில் வந்து ஆக்சுவலி ப்ராக்டிகாலிட்டி இருக்குமான்னு நம்ம உன்னிச்சு பார்த்துட்டோம்னா அதில் இருக்காது. நிறைய விஷயங்கள் பண்ணணும், ஓவர் மோட்டிவேட்டடாக இருக்கிறது, எனக்கு இது பண்ணணும் அது பண்ணணும் எல்லாமே பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க, ரொம்ப ஓவர் ரிலீஜியஸ் ஆவாங்க, நிறைய ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. யூஸ்வலாக அவ்வளோவா ஸ்பெண்ட் பண்ணாதவங்க ரொம்ப எக்ஸசிவாக ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க, எஸ்பெஷலி ரிலீஜியஸ் காசஸ்க்காக அண்ட் செல்ஃப்காக. ஸ்பெண்டிங் அ லாட் ஆஃப் மணி ஆன் க்ளோத்ஸ், இல்லை ஸ்பெண்டிங் அ லாட் ஆஃப் மணி ஆன் க்ரூமிங், இல்லை சும்மா சாப்பிட்றதுக்கு எக்ஸசிவாக சாப்பிட ஆரம்பிச்சிடுவாங்க. தட் குட் ஆல்சோ பி ஒன் ஆஃப் த சிம்டம். எப்பயுமே வந்து ரொம்ப ஆக்டிவாக இருந்துக்கிட்டே இருப்பாங்க, ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, பட் அந்த பண்ணுற வேலை வந்து திருத்தமாக இருக்காது. அது வந்து ஒரு ஹாஃப் அசாட் ஒர்க்காக தான் இருக்கும். அவர் அந்த வேலையே பண்ணி முடிச்சிருந்தாலும் இன்னொருத்தவங்க வந்து அதை கம்ப்ளீட் பண்ணி ப்ராப்பர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பர்ஃபெக்டாக அந்த வேலையை முடிக்க மாட்டாங்க, பட் நிறைய வேலையை இழுத்து போட்டுட்டு இம்ப்ராப்பராக செஞ்சுட்டு இருப்பாங்க. வீட்டில் இருக்கிறவங்களுக்கே தெரியும் வந்து இவரை கண்ட்ரோல் பண்ண முடியல, ரொம்ப வந்து என்னென்னமோலாம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அண்ட் இன்னொரு எக்ஸ்ட்ரீமில் என்ன இருக்கலாம்னா ரொம்ப அக்ரெசிவாக இருக்கலாம், நிறைய சப்ஸ்டன்ஸ் யூஸ், ஆல்கஹால், ஸ்மோக்கிங், ட்ரக்ஸ், கெனாபிஸ் இதெல்லாம் எக்ஸசிவாக யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம், ஃபிசிக்கலாக வயலண்ட் ஆக ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இருக்கும்போது இதை நம்ம வந்து மேனிக் எபிசோடுன்னு சொல்லுவோம். ரிஸ்க் டேக்கிங் பிஹேவியர் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும், கேம்பிளிங் பண்ணலாம், ஆன்லைன் கேம்ஸு, ஆன்லைன் ரம்மி, காசை வச்சு ஆடுறது. ஸோ இதெல்லாம் வந்து இந்த ஃபேஸில் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமுக்கு போகலாம். டிரைவிங்கே கூட ரொம்ப ரேஷாக டிரைவ் பண்ணுறது, ஓவர் ஸ்பீடிங். ஸோ ஆல் தீஸ் ஆர் ஹசார்ட்ஸ் ஆஃப் அ மேனிக் எபிசோடு. இதில் இருக்கிற எல்லா சிம்டம்ஸும் இருக்கணும் இல்லையா, அவசியம் இல்லை, பட் அ ஹேண்ட்ஃபுல் ஆஃப் தீஸ் சிம்டம்ஸ் கேன் பி தேர். அண்ட் டெஃபினட்டாக ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி symptoms எல்லாம் வரும்போது we call this a manic episode. So if a person is having either multiple manic episodes or a mix of depressive and manic episodes, அப்போ நம்ம வந்து we diagnose that person to be suffering from bipolar disorder. ஸோ இது வந்து எப்படி ஃபெமிலியல் தானா இல்லை தானாகவும் வரலாமா அப்படின்னா, ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருக்கிறதுக்கான சான்சஸ் டெஃபினட்டாக இருக்குது. ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருக்கும்போது டெஃபினட்டாக இட் ஆட்ஸ் மோர் வெயிட்டேஜ் டு த டயக்னோசிஸ். parents, one or two parents, both the parents or both the parents or families ku bipolar disorder irundhuchina, chance of the child getting is somewhere between 15 to 20%. But definitely avangalukku vandu irukano abingra avasiyam illa.
அது இல்லாமல் என்னோடய ஃபேமிலியில் இருந்தால் தான் எனக்கு வருமா இல்லைனா எனக்கு வராதா அப்படின்னு கேட்டால் இட் இஸ் நாட் நெசசரி. உங்கள் ஃபேமிலி உங்கள் ஃபாதர்ஸ் சைடாக இருக்கட்டும் சரி, மதர்ஸ் சைடாக இருக்கும், ஜெனட்டிக்கலி எந்த ஒரு காசுமே இல்லாமல் கூட டீனோவோவா இன்ஸ்டிடியூவாக யூ கேன் டெவலப் அ பைபோலார் டிஸார்டர். ஸோ இது ஸ்பெசிஃபிக்காக இதுதான் இதுக்கு ரீசன் அப்படின்னு இன்னும் நம்ம கண்டுபிடிக்கலை. பட் டெஃபினட்டாக நியூரோகெமிக்கல் இம்பேலன்ஸ் இந்த பிரெயின் இஸ் பிளேயிங் அ ரோல் அப்படிங்கிறது மாத்திரம் டெஃபினட்டாக இப்போ நம்ம ரிசர்ச்சில் கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இந்த சிம்டம் ப்ரெசன்டேஷன் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ லாஞ்சிடியூட்லாம் நம்மளுக்கு ஹிஸ்ட்ரி எடுக்கும்போது ஒரு சைக்காட்ரிஸ்ட்னால இதை டயக்னோஸ் பண்ண முடியும். சரி, இப்போ the person is suffering from bipolar disorder நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தா, எப்படி வந்து ஒரு பிபி இருக்குது இல்லை சுகர் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சா யூ நோ தட் அதுக்கு மாத்திரை கொடுக்க போகிறாங்க, அதை நம்ம கண்டினியூஸாக சாப்பிட்டு தான் ஆகணும் வித் ரிப்பீட்டட் ஃபாலோ அப் அண்ட் ரெகுலர் செக்கிங். அதே மாதிரி தான் பைபோலார் டிஸார்டர் இருக்கிறவங்க கண்டிப்பாக மாத்திரையை கண்டினியூஸாக சாப்பிடணும். அட்லீஸ்ட் ஃபார் த ஃபர்ஸ்ட் 5 years டெஃபினட்டாக அதில் அவங்களோட ஃப்ரீக்வன்சி ஆஃப் எபிசோட்ஸ் அதெல்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் டிசைட் பண்ணுவோம். பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் அவங்க ஒரு லாங்கர் டியூரேஷனுக்கு மாத்திரை சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஸோ இதனால் நம்ம ஒரு ப்ரீ ஒர்க்கப் பண்ணிவிட்டு அவங்களோட பிளட் லெவல்ஸ், சுகர், கொலஸ்ட்ரால், லிவர் டெஸ்ட் இதெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிப்போம். வி கிவ் தம் மெடிகேஷன்ஸ் விச் ஸ்டெபிலைஸ் தியர் மூட். அதாவது ரொம்ப டவுன் லைக் டிப்ரெசிவ் எபிசோட்குள்ளேயும் போகாமல் அட் த சேம் டைம் ரொம்ப அப், அதாவது ஒரு மெனிக் எபிசோட்குள்ளேயும் போகாமல் அவங்களோட மூடை ஸ்டெபிலைஸ் பண்ணி வைக்கிற மாதிரி மாத்திரைகள் நம்ம அவங்களுக்கு கொடுப்போம். மாத்திரை மாத்திரம் இதுக்கு எடுத்துக்கிட்டால் போருமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. மாத்திரைங்கிறது இஸ் ஒன் பார்ட் ஆஃப் த ட்ரீட்மெண்ட். ஸோ வேறு என்னெல்லாம் இந்த பர்சன் ஒரு இந்த பேஷண்ட் செய்யணும் அப்படின்னு பார்த்தா, நிறைய பேர் ஒர்க்குக்கு போகிறாங்க. மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ், கண்டினியூஸ் ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ் ஓவர் ப்ரொலாங் பீரியட் கேன் பி அ ட்ரிகர் ஃபார் தீஸ் எபிசோட்ஸ். ஸோ டெஃபினட்டாக ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு ஒர்க், ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவில் இருந்துட்டு இன்னொரு கண்ட்ரியோட டைமிங்ஸ்க்கு ஒர்க் பண்ணுறாங்க. பட் அதை விட முக்கியமான விஷயம், அந்த டைமிங்ஸ் ஒர்க் பண்ணும்போது நைட்டில் தூங்க மாட்டேங்கிறாங்க. பட் பகல்லையும் தூங்காமல் திருப்பி ஜஸ்ட் ஒரு 2-3 hours தூங்கிட்டு பகல்லையும் ரொட்டீனாக வேலை செய்கிறாங்க அப்படின்னா டெஃபினட்டாக அதை வந்து அவங்க அவாய்ட் பண்ணணும். ஏன்னா இவங்களுக்கு எபிசோட்ஸ் வரத்துக்கான சான்ஸ் ஹையாக இருக்கிறதுனால தி கேனாட் டூ சச் திங்ஸ். ரெண்டாவது, நைட் ஷிஃப்ட்ஸ் ரெகுலராக வருது, ஷிஃப்ட் ஒர்க்கில் இருக்கிறாங்க, ஒரு நாள் நைட் ஷிஃப்ட் ஒரு நாள் டே ஷிஃப்ட், இந்த மாதிரி ஷிஃப்ட் ஒர்க்கில் இருக்கிறவங்க கொஞ்சம் நைட் ஷிஃப்ட்ஸை அவாய்ட் பண்ணிடணும். அண்ட் இஃப் யூ ஆர் டயக்னோஸ்ட் டு ஹேவ் அ பைபோலார் டிஸார்டர் ஆர் இஃப் யூ ஹேவ் அ ஸ்ட்ராங் ஃபேமிலி ஹிஸ்ட்ரி ஆஃப் பைபோலார் டிஸார்டர்ஸ், இட் இஸ் பெட்டர் டு அவாய்ட் நைட் டியூட்டிஸ் ஆர் நைட் ஷிஃப்ட்ஸ். ஒரு டே ஷிஃப்ட் ஒர்க்குக்கு நீங்கள் போகிறது வந்து பெட்டர். ஏன்னா ஸ்லீப்புங்கிறது இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் அ பர்சன் சஃபரிங் ஃப்ரம் பைபோலார் டிஸார்டர். 6 to 8 hours ஆஃப் ஸ்லீப் இஸ் அ மஸ்ட். நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணலாம், ஒன்று வந்து மெடிகேஷன்ஸ் நான் சொன்ன மாதிரி, ரெண்டாவது ஸ்லீப்பு, மூணாவது வந்து அன்னெசரி ஸ்ட்ரெஸ். எக்ஸசிவ் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து எடுத்துக்கக்கூடாது. பிகாஸ் எனி ஸ்ட்ரெஸ் கேன் ட்ரிகர் எபிசோட். ஸோ எனி ஸ்ட்ரெஸ்ஃபுல் பீரியட் போது த ஃபேமிலி ஷுட் பி மோர் காஷியஸ். அவங்க வந்து ஒரு சின்ன சேஞ்சஸ் பேஷண்ட் கிட்ட தெரிஞ்சாலும் இமீடியட்டாக அவங்கள வந்து டாக்டர் கிட்ட திருப்பி கூட்டிகிட்டு போகணும் ஒரு ஃபாலோ அப்புக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் அ மேரேஜ் இன் த ஃபேமிலி ஆர் அ டெத் ஆஃப் அ க்ளோஸ்ட் ஒன். மோஸ்ட் காமனாக நம்ம எப்போ ரிலாப்ஸஸ் பார்ப்போம் அப்படின்னா, ஒரு ஃபேமிலியில் ஏதாவது ஃபங்க்ஷன் இருக்கும்போது. ஸோ என்ன ஆகும், அந்த ஃபங்க்ஷனுக்காக தூங்க மாட்டாங்க, இழுத்து போட்டுட்டு எல்லா வேலையும் செய்வாங்க, ஸ்லீப் டிஸ்டர்ப் ஆகிருக்கும், மாத்திரைங்க சில டோசஸ் மறந்துருப்பாங்க. அப்போது இம்மீடியட்டாக நம்ம வந்து ஒரு ட்ரிகரை பார்க்கும். ஏதாவது இந்த ஃபாஸ்டிங் இருக்கிற மாதிரி ஹோலி ஃபெஸ்டிவல்ஸ் இந்த மாதிரி ஏதாவது வரும்போது கூட அந்த ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும், மாத்திரையை மறந்துடுவாங்க. அப்போ திருப்பி நம்ம வந்து ஒரு இன்க்ரீஸ் இந்த எபிசோட்ஸை பார்க்குறோம். காமனாக வந்து இந்த மாதிரி பீரியட்ஸில் ஒரு நல்ல கண்ட்ரோலில் இருக்க பேஷண்ட்டு கூட திருப்பி எபிசோட்ஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ ஃபேமிலியில் ஏதாவது ஃபங்க்ஷனோ ஒரு டெத்தோ அந்த மாதிரி இருக்கும்போது இவங்க என்ன நடந்தாலும் இவங்களோட ஸ்லீப் கெடாமல் நம்ம பார்த்துக்கணும். என்ன நடந்தாலும் இவங்களோட டேப்லெட்ஸ் கரெக்டாக போயிட்டு இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். அதையும் மீறி அந்த டைத்தில் தேர்ஸ் பீன் ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்ஸ் க்ளோஸ் ரிலேட்டிவ், ஒரு பேரண்ட்டோ பிரதரோ சிப்ளிங்கோ பார்ட்னரோ இறந்துட்டாங்க அப்படிங்கும்போது இட்ஸ் a definite hit on such a person. அப்போது யூ மஸ்ட் பி மோர் காஷியஸ். அவரை இன்னும் ஃப்ரீக்வெண்ட் விசிட்ஸ் கூப்பிட்டு அவரை இன்னொரு ஒரு இமோஷ்னல் சப்போர்ட் இன்னும் கொஞ்சம் நல்லா கொடுத்து அந்த ஸ்ட்ரெஸ்ஸை அவரை ரொம்ப அஃபெக்ட் பண்ணாமல் பார்த்துக்கணும். ஸோ சப்ஸ்டன்ஸ் யூஸ் அப்படிங்கிறது இன்னொரு ரொம்ப இம்பார்ட்டண்ட் யூஸ். ஃபேமிலியாக வந்து நம்ம இமோஷனலாக அவங்கள பார்த்துக்க முடியும். பட் சப்ஸ்டன்ஸ் யூஸ் வந்து டெஃபினட்டாக இஸ் அ நோ ஃபார் பர்சன்ஸ் வித் பைபோலார். பிகாஸ் எனி சப்ஸ்டன்ஸ் வில் ட்ரிகர் on a long duration can trigger episodes. And ட்ரீட்மெண்ட்டையும் ineffective பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப அதிகம். ஸோ ஆல்கஹால், ஸ்மோக்கிங், வீட்
ஓபியாய்ட்ஸ் இந்த மாதிரி எந்த ஒரு சப்ஸ்டன்ஸுமே பைப்போலார் டிஸார்டர் இருக்கிறவங்க வந்து எடுக்கக்கூடாது. ஒகேஷ்னல் யூஸ் எடுக்கலாமா இல்லையா அப்படிங்கிறது டெஃபினட்டாக இண்டிவிஜுவல் பர்சனை பொறுத்து இருக்குது. அந்த டயத்தில் யூ ஹாவ் டு கன்சல்ட் யுவர் சைக்கியாட்ரிஸ்ட். நீங்கள் மூட் ஸ்டெபிளைஸ்டாக இருக்கிறீங்க, நல்லா இருக்கீங்க, நார்மல் ஏசிம்டமேட்டிக்காக இருக்கீங்க, ஒரு ஃபேமிலியில் ஃபங்க்ஷன் இருக்குது, ஸோ ஒகேஷ்னலாக நான் ஒரு தடவை எடுக்கலாமா அப்படின்னா மேபி. But that is with a lot of ifs and buts. With consultation you can take the decision. Otherwise நீங்கள் already treatmentல இருக்கிறீங்க and you have diagnosed to be a bipolar na, it is better to not get addicted or not to take any substance. So along with medications இந்த சில precautions நீங்கள் follow பண்ணா, with minimal medications you can also lead a normal life. There are a lot of people with bipolar disorder who are high functioning, who are CEOs, who are managers, who are executives, who are doing great in their jobs. வந்துட்டனால என்னால் எதுவும் பண்ண முடியாது, நான் வீட்டில் தான் இருக்கணுமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. பட் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் மெயின்டைனிங் யுவர் மென்டல் ஹெல்த் வந்து நீங்கள் இன்னும் எக்ஸ்ட்ராவாக எடுத்துக்கணும். வித் மெடிகேஷன்ஸ் யூ கேன் கோ பேக் டு ஒர்க், யூ கேன் ஃபங்க்ஷன் நார்மலி. தெர் ஆர் லாட் ஆஃப் பீப்புள் ஹூ ஆர் பீன் ஹை ஃபங்க்ஷனிங் வித் திஸ் இல்னஸ். ஸோ இட் இஸ் நாட் ஒரு டேபு கிடையாது. பட் அந்த ஒர்க்கில் கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது அண்ட் சில பேட்டர்ன்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். தேங்க்யூ.